ஹலோ கைஸ், ஆக்சுவலி இன்றைக்கி என்னென்னா நாங்கள் லாமாடுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஏரியாவுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா 2 நாளாக அது எங்களை விட்டு ரொம்ப 2 வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணோம், ரெண்டுமே அன்சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ திஸ் டைம் நாங்கள் கண்டிப்பாக லாமாடுக்கு ஃபுல்லாக ஏறுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் மணாலியிலேருந்து மேலே இருக்கோம். ஸோ கீழே இருக்கிறது தான் மணாலி. ஸோ மணாலிலேருந்து இப்போ மேலே சியாலில் இருக்கும். ஸோ சியாலேருந்து நசோகிலேருந்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கடுத்து அங்கேருந்து லாமாடுக். ஸோ இப்போ நாங்கள் நசோகி ரீச் ஆகிட்டோம். இந்த நாய் தான் போனோம். பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ப்ரூனோ தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனோட உயிரியை காப்பாற்றணும். ஸோ இவன் தான் ப்ரூனோ ஹாய். ஸோ இப்போ நாங்கள் நசோகியிலேருந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி இந்த மணாலியிலேருந்து மேலே இது மாதிரி ஒரு இடம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. வா என்ன வியூ. ஸோ இது ஃபுல்லாகவே வீட் தான். இது எதுவுமே சேல் கிடையாது. வின்டரில் இங்கே உணவு இருந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அவங்க இப்போ விளைவிச்சு சம்மரில் விளைவிச்சு வின்டரில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க வின்டர் ஃபுட்க்கு. ஹலோ கைஸ். ஸோ ஆக்சுவலி இப்போ நாங்கள் நசோகி வில்லேஜில் தாண்டிட்டோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஜங்கிள்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஸோ இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இங்கே ஒரு டேங்க் இருக்குது, இங்கே தான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு. ஸோ இதுதான் ஜங்கிள். அப்படியே இது மேலே ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறினா மேலே லாமாடோக்கில் ஸ்னோ இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம், நம்மளால் ஸ்னோ என்கவுண்டர் பண்ண முடியுதுன்னு தெரியல. ஸோ இங்கே தான் நாங்கள் தண்ணி பிடிக்கணும். இங்கே தண்ணி பிடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஸோ அவன் தான் இங்கே இருக்க லோக்கல் பையன் நம்மளை தூக்கிட்டு கூப்பிட்டு போகிறான். பரவாயில்ல, கொஞ்சம் சன்னியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இங்கே வெயில் அடிக்கிறதுனா ரொம்ப ஒரு மாதிரி குளிருது. ஓகே. ஹே கைஸ், ஆக்சுவலி இப்போ நாங்கள் அந்த வாட்டர் டேங்க்லேருந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே இப்படி ஏறணும். இதுக்கு மேலே தான் ஒரு பெரிய ஸ்டோன் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அது ஏதோ பீமர் பஞ்சபாண்டவர் இருக்காங்கள்ல, அதில் இருக்க பீமர் கோவப்பட்டு அடித்து ஒரு மலையை உடைச்சதுனால ஒரு சின்ன கல் விழுந்தது தான் அந்த பெரிய கல் சொல்கிறாங்க. அது நான் மேலே போய் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் பாதி தூரம் ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் பாதி தூரம் ஏறணும்னா கொஞ்சம் பிளெயின் மெடோஸ் இருக்கும். அங்கே வியூ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறினோன்னா லாமாடுக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம். கைஸ், இப்போ நம்ம மணாலிலேருந்து ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். ஸோ நான் சொன்ன அந்த பீமா தூக்கி போட்ட அந்த சின்ன கல்லை பார்க்குறீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் மணாலி, ஹோல் மணாலி. நம்ம மணாலியை மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி எல்லாம் மணாலி சும்மா வந்தால் வசிஷ்டு, மனு டெம்பிள், ஜோகனி ஃபால்ஸ் அங்கே போய்ட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க. பட் அதையும் தாண்டி நிறையா இருக்குது மணாலியில் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ். ஸோ நான் சொன்ன அந்த பீமா ராக் இதுதான். இவ்வளோ பெரிய பாறையை தான் அவர் தூக்கி போட்டிருக்காரு. இதுதான் இங்கே லோக்கல்ஸோட ஐதீகம். நம்ம அது எதுவும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி ஐ எம் ரெஸ்பெக்டிங் தேர் கல்ச்சர். இதுதான் அந்த ராக்கு. ஸோ இதுக்கு மேலே போயிட்டு அந்த ராக்கோட எட்ஜில் நின்று நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மணாலி. இந்த இடம் பேர் தான் படா பத்தர். நான் சொன்னல அந்த பீமா தூக்கி போட்ட கல் அது இதுதான். ஸோ அதுதான் அதோட டாப். அந்த டாப்லேருந்து பார்க்குறப்போ அந்த வியூ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பனிமலை இருக்குல்ல, ஸோ அந்த பனிமலை தான் ஹம்தா பாஸ். ஸோ இந்த மலை பார்த்தீங்கன்னா பிரிகுலேக் ட்ரெக். ஸோ இது எல்லாமே ஒரு ட்ரெக் தான். எப்படின்னா இப்போ இது நம்ம 1 டேலாம் போக முடியாது. இது போனால் ஒரு 2 days 3 days கேம்ப் பண்ணி ஸ்டே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பட் நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அந்த மேலேருந்து ஹோல் சிட்டி வியூவும் கிடைக்கும் நமக்கு மணாலியோட. பட் அதை விட பெட்டராக நம்ம மேலே போகிறப்ப லாமாடுக் கிட்ட
செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வியூ பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அங்கே மேலே போய் பார்ப்போம். நம்ம இப்போ மேலே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து மணாலி ஃபுல்லாக தெரியுதா? கீழே சின்ன சின்ன பில்டிங்லாம் தெரியுதுல்ல, அதுதான் மணாலி. வாவ், இங்கே அப்படியே பாருங்கள், ஃபுல் வியூ பாருங்கள். ஆக்சுவலி இங்கே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அப்படியே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லோப் தான், விழுந்தும் காலி காலி, ஃபுல் மருகையாக தான். பட் இங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்கும். இங்கேருந்து மணாலி, அப்புறம் ஏ வில்லேஜ் क्या नाम है? चिचोगा. क्या? चिचोगा. சிஜுகா. ஓகே, வாவ். எல்லாம் மணாலி கிட்ட தான் வந்திருப்பாங்க. சும்மா மணாலியில் ஒரு 4 நாள் சுற்றிட்டு இந்த இடம் அந்த இடம் பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் ஒரு 4 to 5 years ட்ரெக் பண்ணால் மேலே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் இருக்குது, அது யாருக்குமே தெரியாது. கம், we will explore that one. Full Manali. கைஸ், இப்போ நாங்கள் அந்த வடபத்தர்லேருந்து மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த பிளைன் மெடோஸ். அப்படியே சுற்றி பாருங்களேன், பூரா தேக்கும். வா, இது சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனிமலை தான் இது சுற்றி. ஆனால் இந்த இடத்துல கூட வியூ அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போகிறப்போ செமையாக இருக்கும் வியூ. ஹே கைஸ், நான் சொன்ன இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸும் கிடையாது, ஃபுல்லாகவே ட்ரீஸ் தான். கீழே பார்த்தோன்னா அப்படியே ஃபுல்லாக வில்லேஜ். மணாலி, சோகி, ஹரிப்பூர், மேலே ஹம்தா பாஸ் கிட்ட ஒரு வில்லேஜ் இருக்குது. அதுக்கு மேலே போனால் ஹம்தா பாஸ், பிரிகு லேக், இங்கேருந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாவ், த பியூட்டி ஆஃப் நேச்சர் இஸ் ஸோ குட் மேன், ஃபக்கிங் குட். ஸோ நாங்கள் இங்கே தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஹலோ, ஹாய். ஸோ இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸோ இங்கேருந்து மேலே ஏறி போவோம். ஸோ நாங்கள் வந்த வழி இதுதான். ஸோ இதுதான் நாங்கள் வந்த வழி. அப்படியே இந்த வழியை பிடிச்சி ஸோ அப்படியே மேலே போனால் லாமாடூக். ஸோ அங்கே போனால் லாமாடூக். ஸோ அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். இங்கே ஃபுல்லாக செம வெயிலாக இருக்குது, அது இல்லாமல் இங்கே ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கா. மேலே போனால் கொஞ்சம் ஸ்னோ இருக்கும். மே மந்தில், ஏப்ரல் மந்தில் ஸ்னோ பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டப்படணும். இங்கேருந்து ஆக்சுவலி தெரியுதான்னு தெரில, இந்த மலை இந்த மரத்துக்கு நடுவில் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுதுல்ல, ஸோ அதுதான் லாமாடூக். ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் லாமாடூக், இந்த ஒயிட் கலர் தான். கிட்டத்தட்ட வந்துட்டோம். we will soon reach. ஹே கைஸ், நாங்கள் ஆக்சுவலி இப்போது லாமாடூக் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் இந்த மலையெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆக்சுவலி கீழேருந்து பார்க்குறப்போ ஸோ இந்த மலையோடய கட் ஆகிடும். இந்த ஸ்னோ மவுண்டன்ஸ்லாம் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோமே. வா, சூப்பராக இருக்குது. போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கே பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேண்ட்லியன்ஸ் இருக்குது பாருங்கள். வா, இங்கே ஃபுல்லாகவே பூவாக இருக்குது, ஹெவர் பிளாசம். வாவ், ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எங்களை கூப்பிட்டு போகிறதுன்னு பார்த்தா இவங்க தான் எங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. எங்களை வழிகாட்டுறதுலேருந்து எங்களோட சேவியர், எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, ப்ரொடக்டிவாக இருக்குது எல்லாமே இந்த நாய்ங்க தான். பைரவாஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மவுண்டனை பார்க்குறோம். இப்போது फर्स्ट टाइम है ना ये माउंटेन देख लेनी है? यस. हाँ, ज़्यादा सुंदर है ना? हाँ, ஓகே. இந்த வழி ரொம்ப அழகாக இருக்குது. போகிற வழி ஃபுல்லாகவே அழகாக ஃப்ளவர்ஸ் இருக்குது, லைக் லாவெண்டர் கலரில். ஐ திங்க் இது டேண்ட்லியான்ஸ் தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வெதர் தட் மீன்ஸ் டேண்ட்லியான்ஸ். பட் இந்த ஸ்னோ மவுண்டன்ஸ் வேறு லெவல். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் கீழே விழுந்தோம், காலி, ஆள் காலி. வா, Himalayas always mesmerize me, you know. ஸோ இப்போ கொஞ்சம் நாங்கள் ஸ்னோ பார்க்குறோம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல, அது ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே ஸ்னோ தான். ஸ்னோ
இங்கே பார்க்குறீங்களா அது ஃபுல்லாகவே ஸ்னோ தான். அங்கே கிட்ட வந்துட்டோம். தட் மீன்ஸ் வி ஹவ் ரீச் நியர் டு லாமாடுக். இங்கே பாருங்க ஸ்னோ. லாமாடுக் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. எங்களை சுற்றி ஃபுல்லாக அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்கு. என்ன வியூ! ஓ மை காட், ஷிட். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போய்க்கிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் லைஃப்பில். ஓ மை காட், ஷிட். என்ன அழகாக இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்குது. ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னா சரியான வெயில் அடிக்குது. அங்கே பார்த்தீங்களா எப்படி வெயில் அடிக்குதுன்னு. ஆனால் ஸ்னோ வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் ஆமாம். ஸோ நாங்கள் மேலே போய் தான் குக் பண்ண போகிறோம் இந்த ஸ்னோக்கு நடுவில். கமான் கைஸ், லெட்ஸ் கோ. हेलो हाय. चलेगा माउंट एवरेस्ट में. चलेंगे एक दिन माउंट एवरेस्ट जिंदगी बात. वाव, நாங்கள் லாமாடுக் கிட்ட வந்துட்டோம். எஸ், வழி தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் வழியை கண்டுபிடிச்சி எப்படியோ லாமாடுக் வந்துட்டோம். எஸ், वाव. है बहुत सुंदर लगता है. ठंडे ठंडे पहाड़ों का पानी पिए ऐसा. இங்கே பாருங்க, இது ஆக்சுவலி என்னன்னா ஸ்னோலேருந்து அப்படியே மெல்ட் ஆகி வர தண்ணி. இது ஃபுல்லாகவே ग्लेशियर का पानी है. கிளேசியர் இருக்க தண்ணி. கிளேசியர் பானினா அதான் ஐஸ்லேருந்து உருகி வர தண்ணி. ठंडा அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. बिल्कुल फ्रेश पानी. ये हमारे भैया ग्लेशियर का पानी पी रहे हैं. ठंडा पानी बिल्कुल ஸோ ரெஃப்ரெஷிங். உண்மையாக சொல்கிறேன், இது மினரல் வாட்டர்லாம் என்ன சும்மா, இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்னோலேருந்து மெல்ட் ஆகி அப்படியே வர தண்ணி. அங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்னோலேருந்து हम स्नो के बहुत करीब है. அப்படியே மெல்ட் ஆகி வர தண்ணி தான் இது. இந்த தண்ணி நம்ம தாராளமாக குடிக்கலாம். ये बिल्कुल प्योर ग्लेशियर का पानी, ठंडा ठंडा. भैया से सहा नहीं जा रहा. ओके, இப்போ உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கட்டா, நாங்கள் லாமாடுக் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மலையை பார்க்குறது. கார்த்திக், துமேரா ஃபர்ஸ்ட் டைம் வேணா லாமாடுக்? யா, நைஸ் நைஸ். ஸோ நாங்கள் ஸ்னோ கிட்ட வந்துட்டோம். வா, நாங்கள் இங்கே தான் இன்னைக்கு ஒரு மேகியை குக் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் போகலான்னு இருக்கோம். வா, ஷீட் ஷீட் ஷீட். வா, கிளேசியர்லேருந்து ஐஸ் மெல்ட் ஆகி அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அந்த தண்ணி. வா, இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஐஸ் மெல்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி குடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன், பட் ஸ்ட்ரீம்ஸ் நான் அது மாதிரி பார்த்ததில்லை. ஸ்னோ மெல்ட் ஆகி டேரெக்டாக வர்றது. ஆனால் ரிவர்லேருந்துலாம் குடிச்சிருக்கேன். வா, கிட்ட வர வர பனி அதிகமாக இருக்குது. ஸோ தெரியுதா, இந்த வெள்ளையாக இருக்கிறது ஃபுல்லாகவே பனி தான். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து பனியில் வரீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, ஒரு சன்கிளாஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா பனியில் வந்து சன்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படியே. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப சன்பர்ன் ஆகும். ஸோ நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் ரொம்ப குளிரும்னு, ஆனால் அது அப்படி கிடையாது. ஓ சாரி. சி, ஸோ அதுதான் டாப். நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். வர வர ஸ்னோ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஸ்னோ இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
நம்ம தலைவர் விளாக் எடுத்துட்டு இருக்காப்புல. போகிற வழி ஃபுல்லாகவே ஸ்னோ அதிகமாக தான் இருக்குது. வாவ். ஸோ நாங்கள் ஒரு கிளேசியர் மெல்ட்டிங் பாயிண்ட்டை பார்த்துருக்கோம், கண்டுபிடிச்சிட்டோம். பட் இந்த ஸ்னோலாம் கொஞ்சம் ஸ்லோப்பில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் பார்த்து நடக்கணும், ஏன்னா ஸ்கிட்டாக வரது நிறைய சான்சஸ் இருக்குது. வாவ், தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஸோ அந்த ஓடை ஃபுல்லாகவே தண்ணி வந்து இதாகுது. ஃபுல்லாக ஸ்னோடு தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்னோ வந்து போவோம். ஓ, செம்மையா ஸ்கிட் ஆகுது. என்ன பாருங்க. ஸோ இங்கே தான் கிளேசியர்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கு போல. இங்கே தான் ஸ்ட்ரீம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ ஸ்னோமேட் தான் வந்து போயிட்டுருக்கோம். வாவ், see guys. मस्त जगह। ओ हवा बहुत तेज है, आप सभी देख सकते हैं। ओ ठंडा बहुत है। उस साइड कोई आदमी गया है। ये साइड रास्ते है ना? இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலி லாமாடோக்கு அந்த நேச்சுரல் சாங்சுரின்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது, நாங்கள் அங்கே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ லஹோல், ரோத்தாங் பாஸ் எல்லாமே தெரியுது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்னோ பார்க்கறதுக்கு சொல்லாங் வேலைக்கு போவீங்கல்ல, ஸோ அது வந்து நேராக இந்த ட்ரெக்கிங் போலுக்கு நேராக இருக்கிறது தான் ரோத்தாங் பாஸ். ஸோ அங்கே தான் நம்ம வந்து ஸ்னோ பார்க்க போவோம். அட்டல் டனல் அங்கே தான் இருக்குது. வாவ், வேற மாதிரி இருக்குது. ஹே கைஸ், ஸோ நாங்கள் இப்போ லாமாடோக் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே ரோத்தாங் பாஸ் எல்லாத்தையுமே அழகாக பார்க்க முடியுது. வாவ், பகத் சுந்தரேனா? யா. ஸோ இங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ தான். வாவ், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது மணாலிக்கு மேலே இப்படி ஒரு இடம் இருக்குன்றது யாருக்கா தெரியுமான்னு தெரில. காய்ஸ், ஹலோ காய்ஸ். ஸோ அட்லாஸ்ட் லாமாடோக் வந்தாச்சு. ஸோ இதுதான் லாமாடோக் டாப். இன்னும் கொஞ்சம் அப்படி மேலே ஏறணும்னா லாமாடோக் டாப் வந்துடும். ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோ தான் இருக்குது. வாவ், வேறு லெவல். ஆனால் கீழே பார்க்குறீங்கள, நீச்சே தேக்கணும், கீழே ஒரு ரிவர் போகுதுல, அதுதான் பீச் ரிவர். ஸோ அது சுற்றி இருக்குது, அது பார்த்தா ஓல்டு மணாலி, நியூ மணாலி எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே மேலே ரோத்தாங் பாஸ் ஃபுல்லி சுற்றி பனிமலை தான். வாவ், வேற லெவல் இருக்கு. சும்மா ஓ, செம்மையா வழுக்குது. வாவ், ஆக்சுவலி இங்கே இப்படி தான் நடக்கணும். கேமராமேனுக்கு வழுக்குது. ஸோ देखना இதில் நம்ம இப்போ வழுக்கி நீச்சு இப்போ இதில் நம்ம வழுக்கி விழுந்தோன்னா
ஸ்ட்ரைட்டாக கீழே அங்கே தான் போய் கிடப்போம். ஸோ இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஸோ நாங்கள் வந்த பாதை இதுதான். ஸோ எல்லாம் வந்திருக்கோம் பாருங்கள், அப்படியே கீழே பாருங்கள், செம்மையாக ஸ்கிட் ஆகுது. தட்ஸ் ஹவ் வி டு அவர் vlog. லாமாடோக்கோட டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் இங்கே ஏறினா டாப்பு. ஸோ நாங்கள் இன்னும் சாப்பிடாததுனால நாங்கள் இப்போது மேகி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இங்கே இது அப்படியே மேலே பார்த்தோன்னா ராணிஸ் வி. வா, அப்படியே வெள்ளையர்னு இருக்குது ராணிஸ் வி. அப்படியே சுற்றிரும் 360 டிகிரி ஃபுல்லாகவே ஸ்னோ மவுண்டன்ஸ் தான். அப்படியே கீழே பார்த்தோன்னா மணாலி. ஸோ ஃபுட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எங்களோட லக்கிடி. விறகுலாம் எடுத்து வந்தாச்சு பற்ற வைக்கிறதுக்கு. வா, வாட் அ பியூட்டி. ஸோ நம்ம மேகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மணாலி. வா, ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி சமைச்சிருக்க இடம். ஸோ நம்ம இங்கே மேலே போயிட்டு ஒரு வியூவில் இருந்து பார்ப்போம். ஸோ இதுதான் ராணிஸ் வி பாஸ். ஸோ இதுதான் ராணிஸ் வி. வா, மாடுக்கு தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஃபுல் மணாலியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கீழே இருக்கிறது தான் மணாலி. வா, ஐ திங்க் மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இது மேகம் மூடிட்டுருக்கு. சரியாக மூச்சு வாங்குது. என்னை சுற்றி ஒரு 280 டிகிரி வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்னோ மவுண்டன்ஸ் தான். லைக் இங்கேருந்து ஹம்தா பாஸ், பிரிகு லேக், ரோத்தாங் பாஸ் எல்லாமே போகுது. சொல்ல போனால் நான் இப்போது நீங்கள் ஒரு பறவை பார்த்தீங்களே அதே மாதிரி ஈகிள் கிட்ட பார்த்தேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே ஹை ஆல்டிடியூட் வந்திருக்கும். ஸோ இதுதான் ராணிஸ் வி பாஸ். வா, ஓ மை காட், இட்ஸ் லுக்கிங் ஸோ ஜைஜான்டிக். ஐ லவ் திஸ் பிளேஸ். ஆக்சுவலி இங்கே எதுவுமே ஸ்னோ இல்லை, ஆனால் வர வழி ஃபுல்லாக ஸ்னோ இருந்துச்சு. 2-3 இடத்துல வழிக்கு விழுந்திருப்போம். ஸோ யா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மணாலிக்கு மேலே வர்றதுக்கு. அண்ட் yeah, that's it. கீழே இறங்குறப்ப எதுவும் vlog எடுக்க முடியாது. So that's all about my vlog. Hope you guys enjoyed.